இன்ஜின் கூலிங் சிஸ்டம்ஸ். இன்ஜின் கூலிங் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து இன்ஜினை கூல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏர் கூல், அடுத்தது ஆயில் கூல், இன்னொன்று வாட்டர் கூலிங் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் வந்து இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு கூலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி வேகமாக தேய்க்கிறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்குது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இன்ஜின் பிஸ்டன் உள்ளார மெல்ட் ஆகும், கிராக் ஆகும், இந்த மாதிரி நிறைய காம்போனண்ட்டுக்கு இந்த பிரச்சனை வரும். அதனால தான் வந்து இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஓகே, நான் ஒரு கூலிங் சிஸ்டமும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஏர் கூல் டைப் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஏர் கூல்டு சிஸ்டம் தான் இன்ஜினில். இது என்னன்னா, இந்த இன்ஜின் வந்து உள்ளார கம்பஷன் ப்ராசஸ் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இன்ஜினுக்கு வெளில இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வீடியோவில் சைடில் காட்டுறேன் ஃபோட்டோ. அந்த ஃபின்ஸ் என்ன பண்ணும், ஆப்போசிட்டில் வண்டி போயிட்டுருக்குன்னா அந்த காற்று எதிர்காற்று வந்து அந்த ஃபின்ஸ் மூலியமாக பட்டு கீழ்ச்சிக்கிட்டு வேகமாக பாஸ் ஆகும் அந்த ஃபின்ஸுக்குள்ளார. அதன் மூலயமா உள்ளே நடக்கும்போது கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக வச்சுக்கும். இந்த ஃபின்ஸ் மூலயமா கூலிங் ஆகிறது தான் இந்த ஏர் கூல்டு. ஓகேவா? இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த இன்ஜினுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக வந்து ஆகாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஆகும். இந்த பேக் சைடில் கூலிங்காக இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. எக்ஸஸாக ஒரு ஃபேன் மாரி வச்சு கொண்டு வந்தாங்க. அது வந்து நிறையா வாங்கலை. அது ஒன்றும் பெருசாக ப்ரொடக்ஷன் அதிகமாக காஸ்ட் வந்து அதிகமாகுதுங்கனால அது பெருசாக இதாகலை, பாப்புலர் ஆகலை. ஸோ இது மூலயமா மட்டும்தான் ஏர் கூல்டு சிஸ்டம் வந்து உண்டாயிட்டு. இது மட்டும்தான் அதனால தான் இந்த ஏர் கூல் சிஸ்டம் இதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாரி இருக்கும், பேக்கில் வந்து அந்த படாது. இது அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஹைவேஸில் இல்லை வேகமாக போகிறப்போ இந்த ஏர் கூல்டு வந்து ஓகே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் வந்து இதுவும் நீங்கள் டிராஃபிக்கில் ஒரு பொறுமையாக போயிட்டுருக்கிறீங்க, ஒரு 40-30லே போயிட்டுருக்கீங்கன்னா அந்த டைமில் ஏர் வந்து படாது, இன்ஜின் வந்து கூலிங்காக ஆகிறது கஷ்டமாக இருக்கும், ஹீட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மோட்டர் சைக்கிளில் வந்து இந்த 2 ஸ்டோக்கு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமாரி மோட்டர் சைக்கிளில் என்ன பண்ணுவாங்க, ரிச் ஃபியூல் மிக்சர் வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து ஃபியூல் அதிகமாக உள்ளே போகும், இன்ஜெக்டர் வழியாவோ கார்பரேட்டர் வழியாவோ ஃபியூல் அதிகமாக உள்ளே போகும் இன்ஜின் சிலிண்டருக்குள்ளார. போகும்போது ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஆப்வியஸாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபியூல் உள்ளே அதிகப்படுத்துறீங்களோ ஹீட் வந்து கம்மியாகும். இதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் இந்த ஏர் கூல்டு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்தீங்கன்னா ஆயில் கூல்டு சிஸ்டம். இந்த ஆயில் கூல்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இந்த ஏர் கூல்டு சிஸ்டமில் இருக்குது பார்த்தீங்களா ஃபின்ஸு, அதுவுமே வந்து அந்த இன்ஜினில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆயில் கூல்டு சிஸ்டம்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இது எப்படின்னா, இந்த ஆயில் வந்து சர்க்குலேட்டிங் த்ரூ சம் டெடிக்கேட்டட் சேனல், அது ஒரு தனியாக ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. லைக் சம்பில் இருக்க ஆயில் வந்து இந்த இன்ஜினுக்கு ஃபுல்லாக சுற்றி ரூபிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இன்ஜின் ஆயில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஏர் கூல்டுக்கு வந்து ஒரு 3.5 லிட்டர் ஆஃப் ஆயில், ஒரு 2 லிட்டர் ஆஃப் ஆயில் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில். இதுவும் ஆயில் கூல் சிஸ்டமுக்கு லைக் 4.2-4.5 லிட்டரு எக்ஸஸ் ஆயில் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த சிஸ்டமே ஆயில் கூல் மூலியமாக தான் ரன் ஆகுதுங்கிறனால. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லைக் ஆயில் வந்து தனியாக செப்பரேட்டடாக நீங்கள் அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவுண்ட்ரி லேயர்லாம் இருக்கும் அந்த சிலிண்டருக்கு நடுவில் சுற்றி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து ஆயில் என்ன பண்ணும், நீங்கள் ஊற்றிருக்க ஆயில் என்ன பண்ணும், இது சம்ப்லேருந்து எடுத்து நேராக வந்து ரேடியேட்டருக்கு அமிச்சு, ரேடியேட்டர் என்ன பண்ணும், அது கொஞ்சம் கூல் பண்ணும். ரேடியேட்டர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏர் கூல் எப்படி ஃபின் சொன்னோன்னா இதேமாதிரி இந்த ரேடியேட்டரில் ஒரு ஃபின் செட்டப் ஒன்று இருக்கும். வர்ற காற்று வந்து என்ன பண்ணும், ரேடியேட்டரில் போனாலும் ரேடியேட்டர் கூல் ஆகுது. ஸோ வந்து ஆயிலுமே என்ன ஆகும், இந்த ரேடியேட்டரில் போய் அது வெளில வந்து கூலிங்காக வெளில வரும். அந்த கூலிங்காக வெளில வர ஆயில் வந்து இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். ப்ளஸ் ஆயிலுக்கு இன்னொரு இது இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆயில் நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஆயில் கூல் சிஸ்டமில் நீங்கள் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு வந்து 2 கிலோஜூல் பெர் கெல்வின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் 2 கிலோஜூல் ஆஃப் ஹீட், எனர்ஜி ஆஃப் ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணணும் பிஃபோர் டெம்பரேச்சர் வந்து 1 கெல்வின் வர்றதுக்கு முன்னாடி. 1 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ், அதுதான் வந்து 1 கெல்வின். இதுவும் நீங்கள் வாட்டர் பார்த்தீங்கன்னா, வாட்டருக்கு வந்து 4.1 கிலோஜூல் பெர் கெல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆயிலுக்கு இந்த 2 கிலோஜூல் பெர் கெல்வின், இதுக்கு வந்து 4.1னா ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணும் பிஃபோர் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. 1 கெல்வின் சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே இதை வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த வாட்டரானது. அதாவது ஒன்றும் இந்த கிலோஜூல் கெல்வின்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆயிலோட இது வந்து ஹீட்டை வந்து இந்த கிலோஜூல்னால் நீங்கள் கலோரின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப உள்ளே போவேன்னா இந்த 2 கிலோஜூல் ஆஃப் ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும்.
அதாவது டெம்பரேச்சர் வந்து -173 1 கெல்வின் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஹீட்டை வந்து இந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதிகமாக அப்சர்வ் பண்ணும் ஆயில், அதை விட அதிகமாக என்ன பண்ணும் வாட்டர் அப்சர்வ் பண்ணும், லைக் 4.1 கிலோஜல். ஓகேவா? இதனால தான் வந்து இந்த மாடர்ன் வெஹிக்கிளில் இது யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கூல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் கூல் இன்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஹீட் வந்து எவ்வளோ அதிகமாக ஒரு வண்டி இன்ஜின் வந்து ஹீட்டை எவ்வளோக்கு அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவ்வளோக்குள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆயிலோ இல்லை வாட்டரோ வேணும். இதை நான் இப்போ இந்த 2 கிலோஜல் ஆஃப் அப்புறம் இந்த 4.1 கிலோஜல் பெர் கெல்வின் சொன்னதெல்லாம் இதோட தியரி தான். இப்போ நீங்கள் ஆயில் ப்ளஸ் வாட்டர் தான் வந்து இந்த காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் சப்ளையும் போகும், வாட்டரும் போகும். இதுதான் வந்து வாட்டர் கூல். காரில் இந்த மாடர்ன் கொண்டு வந்தது, மாடர்ன் இன்ஜின்ஸ்லாம் வந்து வாட்டர் கூல் வருதுன்னா அதிக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டம் வேணும். நீங்கள் ஆயில் கூல் வரையும் இப்போ சொன்னது இதுதான். வாட்டர் கூல் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது அதிக ஹீட்டை வந்து இதுவுமே 2x ஆஃப் த அமௌண்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னேன். ப்ளஸ் இந்த காரில் என்னென்னா இன்ஜினில் ஆயில் கூல்டு சிஸ்டமும் இருக்கும், வாட்டர் கூல் சிஸ்டமும் இருக்கும். இந்த வாட்டர் கூல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் தனியாக வந்து ஒரு கூலிங் ப்ளஸ் ஆயில் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். வாட்டருங்கிறது வாட்டரை வந்து ஊற்றுவாங்க இன்ஜின் கூல் ஆகிறதுக்கு. நாட் வாட்டர் அலோன், அதாவது வாட்டர் மட்டும் ஊற்ற மாட்டாங்க, ஆன்டி ஃப்ரீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கூலண்ட் ஆயில் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லலாம், கூலண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கூலண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், சில கார் ரெட் கலரில் ஒரு கூலண்ட்டு ஆயில் இருக்கும். இந்த கூலண்ட் எதுக்கு ஊற்றுறாங்கன்னா இதுதான் அந்த வாட்டர் கூலிங் சிஸ்டத்துக்கு அந்த கூலண்ட் தான் தேவை. அந்த கூலண்ட் வந்து ஆன்டி ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க. தண்ணியும் வேணும் ப்ளஸ் இந்த ஆன்டி ஃப்ரீஸும் இருக்கணும். நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் இன்ஜின் உள்ள போச்சுன்னா உள்ளார என்ன ஆகும், ஒரு கோல்டான ஒரு பனி காலத்துலேயோ இல்லை மழை காலத்துலையோ என்ன ஆகும், வெறும் தண்ணி சர்க்குலேட்டர் மட்டும் இன்ஜினில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகிடும் தண்ணி. இதனால் வந்து கிராக்கு ஆகும், துரு பிடிக்கும். இது வெறும் தண்ணி மட்டும் இருந்தால். இந்த ஆன்டி ஃப்ரீஸுங்கிற சிஸ்டம் வந்து ஒரு கெமிக்கலால் கண்டுபிடிச்சது. இந்த ஆன்டி ஃப்ரீஸுங்கிறது இந்த வாட்டர் ப்ளஸ் இந்த ஆன்டி ஃப்ரீஸுங்கிற இந்த கூலண்ட் அதுவும் தான் ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா சேம் ரேடியேட்டர் வழியாக உள்ளே போய் கூலிங் ஆகி இன்ஜினுக்குள்ளே வந்து போகும். இந்த இன்ஜின் பிளாக்ல வாட்டர் பம்ப் வச்சுருப்பாங்க. இந்த வாட்டர் பம்ப் மூலயமா இந்த கூலண்ட்டுங்கிறது சர்க்குலேட் ஆகுது இந்த இன்ஜினை சுற்றி. அட் த சேம் டைம் வந்து இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஸ்டாட்னு சொல்லிட்டு ஒரு கீ காம்போனன்ட், ஒரு முக்கியமான காம்போனன்ட் இந்த தெர்மோஸ்டாட். இதுதான் இந்த வாட்டர் கூலிங்கில் இருக்கும். இது எப்படின்னா லைக் இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகலைன்னா இது ஆக்சுவலாக இந்த கூலண்ட்டுங்கிறது நேராக இன்ஜினுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் இந்த தெர்மோஸ்டாட் மூலயமா. ஓகேவா? அதிக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், தெர்மோஸ்டாட் நேராக வந்து ரேடியேட்டருக்கு அனுப்பும், ரேடியேட்டர்லேருந்து இன்ஜினுக்கு போகும். ஓகேவா? இந்த தெர்மோஸ்டாட்டர் வேலைன்னா இன்ஜின் கம்மியாக இருக்கும்போது டேரெக்டாக கூலண்ட் வந்து இன்ஜினை சர்க்குலேட் பண்ணும். ஹீட் ரொம்ப அதிகமாகும் போது என்ன பண்ணும், தெர்மோஸ்டாட் வந்து ரேடியேட்டருக்கு அனுப்பிவிடும், ரேடியேட்டர்லேருந்து இன்ஜின் சர்க்குலேட்டருக்கு இந்த கூலண்ட் வந்து போகும். இதுதான் வந்து வாட்டர் கூலிங் நடக்கிறது. ஓகேவா? ஈஸியாக சொன்னால் இதுதான். யாருக்கு வந்து ஃபின்ஸ் இருக்கும் அதனால் கூலிங் ஆகுது. அடுத்து ஆயில் கூலிங்க்கு வந்து தனியாக செப்பரேட்டாக டெடிக்கேட்டாக சேனல் இருக்கும். இது மூலயமா சர்க்குலேட் ஆகுது, ரேடியேட்டர் மூலயமா ஆயில் வந்து இதாகுதா சர்க்குலேட் ஆகுது. வாட்டர் கூலிங்க்கு ஆயிலும் இருக்கும் ப்ளஸ் வந்து வாட்டரும் இருக்கும். வாட்டர் எப்படின்னா செப்பரேட் தனியாக வாட்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஃப்ரீஸுங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும். இது மூலயமா வந்து கூலிங் ஆகும். இது கூலிங் ஆகிறது எப்படின்னா ஹீட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த கூலண்ட் வந்து இன்ஜினை சுற்றி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் ஹீட் இன்னும் அதிகமாகச்சுன்னா இந்த தெர்மோஸ்டாட் வந்து ரேடியேட்டருக்கு அனுப்பி ரேடியேட்டர் மூலயமா இன்ஜினுக்கு சுற்றி செப்பரேட் ஆகும். இப்படி தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது இந்த கூலிங் சிஸ்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.